ஒன்று இந்த பகல் கால சிந்தைக்காய் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அது 21ஆம் வசனம். யெகோவா எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோட யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலொமோனின் குமாரராகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யாமீன் கோத்திரத்தார் அனைவரும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினார். படிக்கிறீங்க 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டையும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டையும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். அல்லேலூயா. தீர்க்கதரிசியாகிய எலியா இஸ்ரவேல் ஜனம் பாவத்துக்கு அடிமையாக போற போது எலியா சொல்கிறார், நான் சொல்லிட்டு இல்லாம மழையோ பனியோ பெய்வது இல்லை. பனியோ மழையோ பெய்வது இல்லை. அந்த வார்த்தை படி கர்த்தர் அந்த இடத்தில் செய்கிறார். தேசம் எல்லாம் பயங்கரமான ஒரு சாபம் தேசத்தை காத்து பிடித்தது. தேசம் பெரிய ஒரு சாபம் அப்படியாக்கி கொண்டிருக்கும் போது ராஜா எலியாவை காணும்படியாக முயற்சிக்கிறார். அதை காண முடியவில்லை. இப்படி எலியா தன்னை காண்பிக்கும்படியால் அழைப்பிக்கிறார். ஆனால் இந்த எலியாவை கண்டபோது அவர் இஸ்ரவேலை கலக்கப்படுகிறவர் நீ அல்லவா என்று கேட்டபோது அதற்கு அவர் இஸ்ரவேலை கலக்கப்படுகிறார் கர்த்தரின் கட்டளை விட்டு பாகாலைகளை பின்பற்றுகிறதினால் நீருடைய மகன் பெண்ணிட்டாலும் இஸ்ரவேலை கலக்கப்படுகிறீர்கள். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 2 சிந்தைகளால் குந்தி குந்தி நடக்கிறார்கள். ஒரு பக்கம் பாகால், இன்னொரு பக்கம் தெய்வம். தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள், பாகால்களையும் பின்தொடர்கிறார்கள். அதை நிமித்தமாய் தேசத்தின் பேரால் தேவன் கோபம் வந்தவனிதான். அல்லையோ இஸ்ரவேல் ஜனமே, இந்நாட்களில் உனக்கு மீட்பு வர வேண்டும் என்றால், உனக்கு விடுதல் வர வேண்டும் என்றால் இருவருமாய் குந்தி குந்தி நடக்க அல்ல, நீ தேவனுடைய கட்டளைக்கும் தேவனுடைய பிரமாணத்துக்கும் உடமையால் கீழ்ப்பட வேண்டியது தேவை. அல்லேலூயா. இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே தெய்வம் வேணும், உலகமோ வேணும். தெய்வம் வேணும். அதில் சிலர் அவன் விற்கிற தோப்புக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சிலவர்கள் தேவனை தொழுது கொள்கிறார்கள், பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த மகன் வேளையில் எப்படி ஆண்டவர் திட்டவட்டவர் சொல்கிறார், அல்லையோ அவை இஸ்ரவேல் ஜனமே, நீங்கள் இருமனதோடு ஏன் குத்தி குத்தி நடக்கிறீர்கள் என்று கேட்கிறார். விவரமாய் சொல்ல கையில் சீக்கிரமாக சொல்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த
தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசமடைகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டானுமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்றார். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறது பார்வைக்கு ஆகாததாய் கண்டான். எப்ப கவனிக்கணும்? ஒரு காலத்திலே பாடுகிறவர்கள், ஒரு காலத்திலே ஜெபித்தவர்கள், ஒரு காலத்திலே கர்த்தருக்காய் நின்றவர்கள், இன்று ஜெபம் குறைந்து போயிருக்கிறது, ஆராதனை குறைந்து போயிருக்கிறது, வீட்டில் ஒழுங்கா ஜெபம் கிடையாது, பாடுகிற அறிவர் கிடையாது, ஒருமித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை சேவிக்கிறது உனக்கு பார்வைக்கு ஆகாததாய் கண்டார். அவங்க சொல்லுகிற நியாயம் உண்டு. நம்ம எல்லாரும் ஜெபம் என்ன கிடைச்சது? சோதரம் சோதரம் ஜனிச்சு போயிருக்கிறீங்க, ஜனித்து போயிருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த கால வேளையில் யோசுவா இஸ்ரவேல் தினத்தை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேல் தினத்துக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய 14 வசனம். அப்பொழுது ஜனங்கள் ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். நீ உன்னுடைய பிதாக்கள் சேவித்து வந்த சில வல்லமைகள் உண்டு, அதை அகற்றிவிட்டு கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை வழிபடணும். உன்னுடைய பிதாக்கள் சேவித்து வந்த ஆராதித்து வந்த பாரம்பரியத்தை பின்தொடர அல்ல, இந்த காலங்களில் பலபூர்வமான உண்மையான இதயத்தோடு நாம் யாரை சேவிப்போம் என்று தீர்மானம் எடுக்கும்படியா யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தோடு சொல்லுகிறார். அல்லேலூயா. உடனவராக சதரகடகசியா. அல்லேலூயா. தேவாலயங்கள் அங்கீகரிக்கப்படுவாங்க, வெற்றிடங்களை பார்த்து அங்கீகரிக்கப்படுவாங்க, அங்கே போயிருந்து தோணுவாங்க. இந்த மகனுடைய வாழ்க்கையில் விடுதலுக்கு தடையாளிகள் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகாததை கண்டார். பின்னை யாரை செவிப்பிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்து வந்த தேவர்களை செவிப்பீர்களோ? நீங்கள் வாசமடைகிற தேசத்து குடிகளில் எவ்வளவு தேவர்களை செவிப்பீர்களோ என்று கேட்கிறார். எவ்வளவு தேவர்கள் பாபிலோனிய தெய்வங்களை சேவித்து வந்தார்கள். அப்படியாக இந்த கால வேளையில அல்லேலூயா யோசுவா சொல்கிறார், நாங்கள் எல்லாம் யாரை சேவித்தாலும் பரவாயில்லை, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. இன்று மகனுடன் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தவ, ஆண்டவரை உயர்த்துவேன் ஒரு ஆழமான தீர்மானம் இவருடைய உள்ளத்திலே எட்டப்பாயானால் இன்றைக்கு ஒரு விடுதல், இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம். எவ்வளவு நாளாச்சு முழுமையாக ஆராய்ச்சி, முழுமையாக ஆராதிக்க முடிகிறதா? முடிகிறதா? அல்லேலூயா. 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 முடிகிறதா? இல்லை, இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இல்லை, இதயம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. இதயத்தை சாத்தான் பட்சித்து அதனுடைய கண்ட்ரோலை வைத்திருக்கிறார். ஓ ஷபபபப ரிகி கபலகதசியா. ஒரு காலத்தில் அடிமையாக்கின உன்னை விட்டு போக சில சக்திகள் கலபன அந்தரகதசியா உன்னை மறுபடியும் அதை அடிமைப்படுத்தபடியா போரிட்டு நிற்கிறதை பரிசுத்த ஆவியிலே நான் பார்க்கிறேன். புரியுதா? 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 யோகமே இன்றைக்கு தீர்மானத்தோடு இன்றைக்கு தீர்மானத்தோடு கர்த்தர் விடுதல்
இருக்கிறபடியால் நான் சீக்கிரமாய் கடந்து விடுகிறேன். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 35 முதல் வசனங்கள். கர்த்தர் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கு பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும் முறைமைகளின் படியும் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனைகளின் படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise God. கர்த்தர் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அதனுடைய 38ஆம் வசனம் படிங்க. நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை நீங்கள் மறவாமலும் அவனாக ஸ்நானத்தோடு கூட தேவனோடு பண்ணின உடன்படிக்கை நீ மறக்க கூடாது. அல்லேலூயா. யாரே ஸ்நானத்தோடு தேவன் நீயுமாய் ஒரு உடன்படிக்கை உண்டு. அல்லேலூயா. எடுத்த பிரதிஷ்டை, எடுத்த தீர்மானம். அல்லேலூயா. சின்ன டவுட், அந்த உடன்படிக்கை எடுத்துட்டு ஞானஸ்நானம் சரி, அந்த உடன்படிக்கை எடுத்துட்டு ஞானஸ்நானம் பண்றது இல்ல, அப்படியா? இல்ல. அல்லேலூயா. 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 அப்படியே உங்களோட சோத்ரம். அல்லேலூயா. சொல்லும்போது நல்ல பல சாட்சி உடன்படிக்கை என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இந்த கால வேளையில தேவனும் நீயுமா ஒரு உடன்படிக்கை உண்டு. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குரியவன். அல்லேலூயா. என்ற ஒரு தீர்மானம். அல்லேலூயா. நீங்கள் பரவாமல் அந்நிய தேவர்களுக்கு பயப்படக்கூடாது. சோத்ரம். தெய்வத்தை ஆராதிக்க செய்யணும். மற்ற இடத்துல காணிக்கைய கொடுத்துடைய அங்கோட சத்தியமான பிள்ளைகள் அங்கோட ஒரு பெயர் வாங்கி இப்போ ஒரு புதிய பேசுறேன். அல்லேலூயா. பேசலாம். காலில் கட்டுகிற நாய் ரொம்ப நாட்களமாக இந்த காலில் கட்டுகிறத குறித்து படிச்சுட்டு இருந்தேன். அல்லேலூயா. அப்பா எனக்கு அல்லேலூயா பேசுற சமீப ஆண்டு அதை குறித்து ஒரு அறிவு எனக்கு உண்டாகுது. அல்லேலூயா. ஏதோ ஒரு புத்தகத்திலேயோ ஏதோ ஒன்று நான் படித்தேன். அல்லேலூயா. வெளிநாட்டில் உள்ளவங்க மற்றவரை ஓதி கட்டுகிற ஒரு பரிபாடி ஆக்குவது. அல்லேலூயா. சோத்ரா. சோத்ரா. சரி, என்னுடைய விஷயம் அல்ல. அல்லேலூயா. ஆமே. அந்நிய தேவனுக்கு நீ பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீராக. அப்பொழுது அவர் உங்களை எல்லா சத்துருவின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பாபா. நீ விடுவிக்கப்படணுமா? உன்னுடைய குடும்பம் விடுவிக்கப்படணுமா? உன்னுடைய தலைமுறை விடுவிக்கப்படணுமா? அந்த உடன்படிக்கைக்கு திரும்பி வா. நான் கர்த்தருக்குரியவன், கர்த்தருக்குரியவன் என்ற அர்ப்பணிப்பு. இந்த பகல் இந்த பகல் இந்த பகல் உடனபரவ சதரகரசியா ரேபரபரபர எல்லாரும் நான் இந்த மகன் சற்றை கைக்குள்ளே தப்பிப்பார் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்திர புறமையின்படிய செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கல. இன்றைக்கு வந்தக சாத்தால் தனக்கு கொண்ட மாத்திரம் அறிந்து அதே வச்சிட்டு அவரை அனைவருக்கும் குட்டைக்கு வைத்திருக்கிறார். அதை பரிலோகம் போக முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்க தேவனுடைய சத்தத்தை செவி கொடுக்கிறதில்லை, தேவனுடைய வசனத்தை செவி கொடுக்கிறதில்லை, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதில்லை.
கட்டு